நான் உங்களுடைய ராம். உன்மேல் எனக்கு 21 வயது தான். பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். நான் ஒரு கல்லூரி மாணவன் தான். எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னுடைய ஏக்கம் நிறைந்த ஒரு பெண்ணின் கதையை பற்றி சொல்கிறேன். ஏனென்றால் நான் பல பெண்களை பார்த்துவிட்டேன். அன்பு விலை மதிப்பு இல்லாதது என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி தான் இங்கே ஒரு பெண் தன்னுடைய அன்பிற்கு உகந்தவன் யார் என்று தேடுகிறாள். அந்த பெண்ணை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கை நிலையை பற்றி பார்க்கலாம். அணு கொள்ளை அழகு, மனிதனை கட்டி போடும் வைக்கும் அழகு, தூய்மையான அன்புக்கு சொந்தக்காரி. அப்படிப்பட்டவள் தான் அனு. அவளுக்கு 27 வயது. அவளுக்கு 25 வயதில் திருமணம் ஆனது. 2 வருடத்தில் கணவன் இறந்து விட்டான். கணவனும் நல்லவன் இல்லை. இவளை கொடுமைப்படுத்தாத நாள் மட்டும் தான் இல்லை என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு கொடுமை அனுபவித்து விட்டாள். பணம் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, சொத்து சுகம் இருக்கிறது. ஆனால் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக மாறிவிட்டது இவளுடைய வாழ்க்கை. இவள் ஒன்றும் அனாதை இல்லை. இவளுடைய அம்மா அப்பா மிகவும் பணக்காரர்கள் தான். பணமும் சேர வேண்டும் என்று விரும்பி கட்டி வைத்தார்கள். என்னவாகும் என்று உங்களுக்கே தெரியும். கடைசியில் வெறும் மண் மட்டுமே மிஞ்சியது. வாழ்க்கையில் வெறுப்பு மட்டுமே அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அன்பு எங்கே என்று தேடும் அளவுக்கு மாறிவிட்டாள் அனு. இப்போது யார் தயவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அம்மா அப்பாவும் வேண்டாம், யாருமே வேண்டாம் என்று தனிமையில் வாழ்கிறவர்களாக வாழ்கிறார். தனக்கென்று ஒரு வாழ்க்கையில் போகட்டும் என்ற வாழ்க்கையில். அவள் இப்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறாள். அவள் பின் சுற்றாத மாணவர்களே கிடையாது. அவ்வளவு அழகாக இருப்பாள், அன்பாகவும் இருப்பாள். ஆனால் யாராவது தவறான நோக்கத்தில் வந்தால் கொன்னே விடுவாள், கொன்று விடுவாள். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாள். அவள் PhD பட்டம் வாங்கிவிட்டாள். அவள் களத்தில் தாலி இருக்கும் காரணம் அவளே களத்தில் கட்டிக்கொண்டாள். எந்த ஆணும் தன்னை இனிமேல் நெருங்க வேண்டாம் என்று. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் என்று அவளும் நினைத்து பார்க்கவில்லை. அவளுக்கு மாற்றம் வந்தது. காலம் யாரைத்தான் விட்டு வைத்தது. அவள் ஒரு கல்லூரியில் செமினார் எடுப்பதற்காக, அதில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தாள். கிட்டத்தட்ட 2 வாரம் அந்த செமினார் நடக்கும். அதில் இவளும் பங்கேற்க வந்திருந்தாள். அப்போது கல்லூரியில் வெளியில் மாணவர்கள் இருப்பதற்காக பல இடம் அமைக்கப்பட்டிருந்தது. யார் வேண்டும் என்றாலும் வந்து இருந்து சாப்பிட்டுவிட்டு இயற்கை காட்சி பார்த்து ரசித்து விட்டு செல்லலாம். அந்த அளவுக்கு கல்லூரியில் இடமும் அமைந்திருக்கும், இயற்கை காட்சி அமைந்திருக்கும். அன்று நானும் அந்த இடத்தில் சோகமாக அமர்ந்திருந்தேன். கல்லூரி 9:30க்கு தான் ஆரம்பிக்கும். ஆனால் நான் காலை 7:30 வந்து அமர்ந்திருந்தேன். நான் சோகமாக எதையோ யோசித்து கொண்டிருந்தேன். அப்புறம் திடீரென்று அவள் என்னிடம் கிட்டே வந்திருந்தாள். எனக்கு அவர்கிட்ட வந்து இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை. நானும் அமைதியாக எதையோ யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று திரும்பி பார்த்தேன். அவள் வந்து என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். நான் அழகெல்லாம் இல்லை, சாதாரணமான பையன்தான். நானே என்னை அழகு என்று எல்லாம் சொல்ல மாட்டேன். சத்தியமா என்னை பார்க்க கூட முடியாது, நார்மலாக இருப்பேன், அவ்வளவுதான். ஆனால் அவள் அழகாக இருந்தான். ஆண்களை கட்டி போடும் அழகு. நான் அவளை பார்த்தேன், எந்த உணர்ச்சியும் இல்லாமல். என்னுடைய மொபைலை எடுத்து விட்டு வைத்துவிட்டு எங்கேயாவது போய் இருக்கலாமா என்று யோசித்து எழுந்திருக்க போனேன். அப்போது அவள் எங்கே போகிறாய் என்று கேட்டாள். இல்ல, சும்மா வெளியே சுத்தலாம் என்று நினைத்தேன் என்று சொன்னேன். உடனே அவள் என்ன படிக்கிற? நான் வந்ததிலிருந்து பார்க்கிறேன். நீ மிகவும் சோகமாக இருக்கிறாய். என்னதான் உனக்கு பிரச்சனை என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம் என்று சொன்னேன். சும்மா சொல்லுப்பா, என்ன பிரச்சனை என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாக எழுந்துரைக்க போனேன். அவள் இங்க வா, வந்து இரு என்று சொல்லி கையை பிடித்து இழுத்தாள். பிறகு அமர்ந்தேன்.
என்னதான் உனக்கு பிரச்சனை என்று கேட்டாள். ஒன்றும் இல்லை என்று சொன்னேன். பிறகு கல்லூரியில் கேண்டீன் ஒன்று இருக்கிறது. சரி வா ஒரு டீ சாப்பிடலாம் என்று சொன்னாள். இல்ல வேண்டாம் என்று சொன்னேன். நான் தான் காசு கொடுக்க போறேன், நீ எல்லாம் காசு தர வேண்டாம். எனக்கு கம்பெனி கொடு என்று சொன்னாள். எனக்கு பசிக்கிறது, காலையில் சாப்பிடவில்லை என்று சொன்னாள். வா போகலாம் என்று சொன்னாள். நான் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் சும்மா உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வருகிறேன் என்று சொன்னேன். சரி அப்படியா, வாரி வா என்று சொல்லி கூட்டிக்கொண்டு கேண்டீன்குள் சென்றோம். நான் ஒரு டீ மட்டும் அவளுக்கு ஆர்டர் செய்தேன். அவள் வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். பிறகு அவள் ஓரத்தில் இருந்தால் நானும் போய் அமர்ந்தேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்ட யாருமே இல்லை, தனிமையாக இருந்து பேசக்கூடியது. அந்த இடத்தில் சத்தம் போட்டால் கூட குறைவாக தான் கேட்கும். நான் ஒன்றுமில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். சும்மா சொல்லுப்பா, என்ன பிரச்சனை என்று கேட்டாள். வாழ்க்கை நினைச்சி கஷ்டப்பட்டேன், வேற எதுவும் நினைக்கல என்று சொன்னேன். அதான் என்ன பிரச்சனை என்று கேட்டாள். இல்லைங்க, நான் ஒருத்தங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருந்தேன். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. உண்மையா அன்பு வைத்தால் போயிடுவாங்க. நான் யாருக்கு மேல உண்மைய அன்பு வச்சாலும் போயிட்டாங்க என்று கண்ணீர் விட்டு அழுவேன். அந்த நேரம் பார்த்து டீ வந்தது. அமைதியாக கர்ச்சீப் வைத்து மூடிக்கொண்டேன் முகத்தில். பிறகு அவன் போன பிறகு கர்ச்சீப்பின் முகமெல்லாம் துடைத்து விட்டு அவளை பார்த்தேன். என்ன பிரச்சனை என்று சொல்ல சொன்னாள். நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளோடு சந்தோஷமாக இருந்தேன். 2 வருட காதல், அவள்தான் என்னை காதலிக்கிறேன் என்று சொன்னாள். அதுதான் உண்மையும் கூட, என் காதல் உண்மை. அவள் பெயர் நந்தினி. அவள் மிகவும் அழகாக இருப்பாள். அவளை பார்த்து என் நண்பர்கள் கூட பொறாமைப்பட்டு இருக்கிறார்கள். அவ்வளவு அழகாக இருப்பாள். அவள் மேல் அன்பு வைத்திருந்தேன். அவளோ என்னை ஏமாற்றிக் கொண்டே இருந்தாள். நான் அவளோடு உறவு வைத்து கொள்ளவில்லை. ஆனால் எல்லா விஷயமும் செய்தேன் என்று ஓபனாக சொன்னேன். அவளை கல்லூரியில் முடிந்தவுடன் கல்யாணம் பண்ணுவேன் என்று அவளுக்கு உறுதி அளித்து இருந்தேன். என்னுடைய வீட்டிலும் சம்மதித்து சம்மதமும் வாங்க வைத்தேன். அவர்கள் வீட்டிலும் சம்மதம் வாங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அவள் என் வீட்டிற்கு ஒரு நாள் வந்தாள். அவளோடு நான் சந்தோஷமாக பல நேரம் இருந்திருக்கிறோம். ஆனால் நான் உள்ளே விடவில்லை. எந்த ஒரு தவறு செய்யவில்லை. இதுதான் உண்மையும் கூட. காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவளை கல்யாணம் முதல் இரவு அன்று செய்ய வேண்டும் விரும்பி. அவள் என்னிடம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று போய் சொல்லிவிட்டாள். பிரச்சனை ஆக்கிவிட்டாள். என்னை பயமுறுத்தி ஏமாற்றிக் கொண்டிருந்தார். நான் யாரிடம் சொல்லுவேன் என்ற குணம் என. பிறகு ஒரு முடிவு எடுத்தவனாக என்னுடைய அத்தனிடம் சொன்னேன். அவனுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும், அவன் கோபக்காரன்தான். ஆனால் உதவி செய்வான் என்று நம்பி சொன்னேன். அவனும் எனக்கு உதவி செய்தார். அவன் அவள் வீட்டில் போய் அவளுடைய அம்மா முன்பு அவளை வைத்து கேட்டபோது அவள் சும்மா சொன்னேன் என்று ஏமாற்றுவதற்காக என்று போய் சொன்னேன் என்று சொன்னாள். எனக்கு உள்ளம் எல்லாம் உடைந்து விட்டது. பல காரணங்களை சொல்லி என்னை ஏமாற்றி இருக்கிறாள். ஆனால் இவ்வளவு பொய் சொல்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை. பிறகு இவள் உனக்கு வேண்டாம், இப்படிப்பட்டவள் இருந்தால் உனக்கு வாழ்க்கையில் நீ மிகவும் கடினப்படுவாய் என்று அவன் சொன்னான். என்னுடைய அத்தான் சொன்னதை கேட்டு நானும் உண்மைதான் என்று உணர்ந்து நாங்கள் இருவரும் பிரிந்தோம். சொல்லப்போனால் என் மேல் தான் முழு தவறு இருந்தது என்று நானும் சொன்னேன். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிவிட்டது. அவள் நேத்தைக்கு வேறு ஒரு நபரோடு ஓடிப்போய்விட்டாள். அவளை உண்மையாக காதலித்தேன், என்னால் மறக்க முடியவில்லை. இன்னும் ஒரு 6 மாதம் கழிந்திருந்தால் நிச்சயமாக நான் அவரை தேடி சென்று இருப்பேன். அவள் எனக்காக காத்து கொண்டிருந்தாள். அவளை கல்யாணம் செய்து இருப்பேன் என்று சொன்னேன். பிறகு திரும்பி திரும்பி அழுக ஆரம்பித்து விட்டேன். என் உள்ளம் உடைந்து விட்டது என்று சொல்லலாம். அழுது கொண்டிருந்தேன். அவள் என்னை தேற்ற முயன்றாள்.
பிறகு இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி அவள் என்னை வா வெளியே போகலாம் என்று கொஞ்சம் ஆஸ்வாசம் படித்துவிட்டு டீ பில் கட்டிக்கொண்டு இருவரும் வெளியில் வந்தோம்.